வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த டீமனிக் கிங் ஹூ சேசஸ் ஹிஸ் ஒய்ஃப் அனிமோட 3வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல காக்கா ஹீரோவுடைய பவர் அசால்ட்டா கட் பண்ணி விட்டுடுது. ஹீரோ சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த காக்கா எல்லாம் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ரத்த காக்காங்க உடம்புல இருக்கிற ஒரு சொட்டு ரத்தத்தை கூட விடாம உறிஞ்சி எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அதுங்க பிரிச்சு உள்ளார இழுத்துருங்க. நீங்க எல்லாரும் என்ன கொல்ல முடியும்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்களா, நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் சாவடிச்சிடறான். பார்த்தா ஹீரோ பின்னாடி திருப்பி அந்த காக்கா அங்க வந்து நிக்குது. ஒரு காக்கா மட்டும் ஹீரோவை கடிக்க வருது. ஹீரோ அதை பார்த்து பயந்துட்டு டக்குன்னு அவனுடைய லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அது அவனை கொத்திக்கிட்டே இருக்கு. டக்குன்னு இன்னும் அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணி அதை அங்க இருந்து அழிச்சிடறான். பின்னாடி இருந்த காக்கா எல்லாம் வேகமா வந்து அவனுடைய முதுகுல குத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தா யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இதுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய லைட்னிங் பவரை ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து எவன் எத்த சமனிங் லைட் கார்டோடைய சக்தி வெளியில வான்னு சொல்லிட்டு பிளாக் லைட்னிங் சக்தியும் ஒன்னா சேருன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது திடீர்னு வெடிஞ்சு சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. பார்த்தா அந்த காக்கா எல்லாம் சாம்பலாகி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ரெட் கலர்ல ஏதோ பேப்பர் பொம்மை மாதிரி ஹீரோ கையில வந்து விழுது. உன் உடம்புல இருக்கிற கருப்பு ரத்தத்தோடைய சக்தி தான் எங்களுக்கும் இருக்கு. இதையெல்லாம் நாங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாள் நீ ஒரு டீமன் காடா கண்டிப்பா அப்புறம் இந்த உலகத்தையே நீ கண்டிப்பா அழிப்பன்னு அந்த பொம்மை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ கடுப்பாகி அவனுடைய லைட்னிங் பவர் மூலமா அதை அழிச்சிடறான். மாஸ்டர் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு லேடி சூ லூலுவை பாத்துக்கிட்டு அவங்க மேன்ஷனை விட்டு வெளியில பார்த்துக்க அனுமதிக்காதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இது ரொம்ப அவசரமான விஷயம். டைம் ஸ்பேஸ் பவரை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் புர்கட்ரி சிட்டிக்கு போய் அந்த டைம் ஸ்பேஸை பத்தி நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி வெளியில வந்துடுறான். பார்த்தா அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா வெடிய ஆரம்பிச்சு லைட்னிங் பவர் வந்து மொத்தமா வெடிஞ்சு செதறுது. மிஸ் ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே ஓடி வரா. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய கையை யூஸ் பண்ணி அவளை தடுத்துறா. நான் ரொம்ப கவலைப்பட்டேன், உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னா கிரவுன் பிரின்சஸ் கேட்டிருப்பாங்க. கிரவுன் பிரின்சஸ் எங்க போனாங்கன்னு. என்ன நீ சொன்ன கிரவுன் பிரின்சஸா? மிஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் அழுதுகிட்டே கேக்குறா. எனக்கு சரியா அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் இல்லை. நீ சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அதை பத்தி முழுசா சொல்லு. நான் உங்களை சரியா பாதுகாக்கவே இல்லை, எல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் அழுதுகிட்டே நான் உங்களை மதியத்துல இருந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய தலையில வேகமா அடிபட்டதால நீங்க சில விஷயங்கள் மறந்து போயிட்டீங்க போல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனைன்னு அவ அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னுடைய முதல் பிரச்சனையே நீ தான், அழுவாத, உன்னுடைய ஐகை எப்படி நிறுத்தத்துன்னு எனக்கு தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அவகிட்ட வந்து நீ நல்ல பொண்ணு தானே, நீ அழுவ கூடாது, எனக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போயிடுச்சு, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த டீயை குடிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, அப்ப என்னுடைய பையன் நினைவுகள்லாம் எனக்கு திருப்பி ஞாபகம் வரும். இல்ல கிரவுன் பிரின்சஸ் மேரேஜ் பண்ண போற விஷயத்த பத்தி கொஞ்சம் சொல்லு. கிரவுன் பிரின்சஸ் எப்படி நிலவத்தானு ஹீரோயின் கேக்குறா. ஆமா, அவரே உங்களை மேரேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க பறந்தப்ப உங்களை சுத்தி மந்திர பறவைகளா பறந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த பறவை எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கத்தான் எல்லாரும் நினைச்சாங்க. கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வருவீங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க. அதனால எம்பரர் வந்து உங்களுக்கும் கிரவுன் பிரின்ஸுக்கும் நடுவுல மேரேஜ் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. இந்த ஒரு விஷயம் தான் நம்மளோட மேன்ஷனுக்கே ரொம்ப பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இதுல ஒன்னும் தப்பில்லை, எல்லா பெண்களும் கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்க தானே போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அதை துப்பிடுறா. இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு, இது என்னதுன்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. 8 வருஷம் பழமையான உரிக்கப்பட்ட கிரீன் டீ, நான் இதை கஷ்டப்பட்டு தேடி உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன். இது நீங்க அதிகமா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு இதை கொடுக்கறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவ கடுப்பாயிட்டு வெறியில இதெல்லாம் ஒரு இதுவா, இதை ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கிரவுன் பிரின்ஸுக்கு நான் கத்துறா. மிஸ் நீங்க ஒரு விஷயத்த திருப்பி மறந்துட்டீங்க, நீங்க ஒரு குப்பியா இருந்து ஒன்னுத்துக்கும் பயன்படாம இருக்கீங்கன்னு அவ சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமா ஆயிடுது. நீங்க 5 வயசா இருந்தப்ப உங்களுடைய எவலுவேஷன் ரிசல்ட் நீங்க நினைச்ச மாதிரி வரல. அந்த நேரத்துல உங்ககிட்ட 0 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் இருந்துச்சு. உங்களால கல்டிவேஷன் கூட பண்ண முடியல. உங்களை யாரும் முக்கியத்துவம் கொடுத்து யாரும் உங்களை சரியா கவனிச்சுக்கவே இல்ல. லேடிக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட அவங்க ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. லார்டு வந்து நம்மள இந்த மேன்ஷன்ல இருக்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு கிரவுன் பிரின்ஸா ஆவதுக்காக எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு கிரவுன் பிரின்சஸ் இங்க வரத்த தெரிஞ்சு அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சேஃபா இருக்கிறதுக்கான ஒரே
வை, நீங்க கண்டிப்பா கிரவுன் பிரின்சஸ் மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்த உடனே ஏன் உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? ஏன்னா பிரின்சஸ் ஜிங்வாங்கால தானே அவ கத்துறா. யாருன்னு ஹீரோயின் கேக்குறா. உங்களை ஒருத்தர் கடத்திக்கிட்டு போனாரே அவருதான். அவர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவருக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு தானே. பிரின்ஸ் ஜிவாங் தான் நம்பர் 1 கல்டிவேஷன்ல இருக்கிறாரு இந்த உலகத்திலேயே. அவருடைய லைட்னிங் எலமெண்ட் தான் இருக்கத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரித்திரத்திலே அவருடைய கல்டிவேஷனுக்கு ஈடா யாருடைய பவரும் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு கடவுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிரவுன் பிரின்ஸை விட பிரின்ஸ் ஜிவாங்கே ரொம்ப நல்லவரு. நீங்க அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவர் கூட இருந்தாலே நான் அவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே நிறுத்து. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல. நான் கிரவுன் பிரின்ஸே மேரேஜ் பண்ணிக்குவேன். அவன் எவனே எனக்கு தெரியாது. அந்த மாரி ஆளுங்களை எப்பயும் நம்பவே முடியாதுன்னு ஹீரோயின் கடுப்பா சொல்லிட்டு இருக்கா. அவன் நிலவு மாரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய கெட்ட விஷயங்களை உள்ளாரே மறைச்சுக்கிட்டு இருப்பான். வெளிக்கொண்டு வராம இருப்பான். சரி அதை விட நான் போய் குளிச்சுக்கிட்டு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு வந்து கதவை மூடிடுறா. அந்த சின்ன பையன் அதை உக்காந்து கேட்டுட்டு நீ தான் உன்னுடைய கெட்ட எண்ணத்தை மறைச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய குடும்பமே அந்த மாரி குடும்பம் தானே. இருந்தாலும் என்னுடைய மனசு கேட்கல. மாஸ்டர் உங்களை பாதுகாக்க சொல்லி தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துடுறான். சின்ன பையன் அதை நின்னு பாத்துறான். ஹீரோயின் போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த உடம்புல நிறைய காயங்கள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த உடம்புக்கு சொந்தக்காரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ந்திருப்பா போல. கடவுள் திருப்பி நான் வாயறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த வாய்க்கையில மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்கள மேல ஏத்தி விடுற ஒரு கல்லா நான் இருக்க விரும்பல. நான் கண்டிப்பா எதனா சாதிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து சைடுல இருந்ததுல ஓட்ட போட்டுட்டு ஹீரோயின் போறத பாத்துக்கிட்டு இருக்கான். கதவை திறந்துட்டு சைலண்டா உள்ளார வந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கி பாக்குறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வரா. அவன் பயந்துடுறான். சீனை கட் பண்ணா கிரவுன் பிரின்ஸோடைய ஈஸ்டர்ன் பேலஸ காட்டுறாங்க. கிரவுன் பிரின்சஸ் ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாங்க ஐனஸ் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஐனஸ் உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரட்டுமா? திருப்பிமா யாரு நீன்னு சொல்லிட்டு தள்ளிடுறான். நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கிறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க யாரு நீ? அவளுடைய மூஞ்சே ஒரு கோளாறு மாரி இருக்கு. ரெண்டு பேரும் அதை பார்த்து பயந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு வெளியில போங்கன்னு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லானவன் தான். இன்னைக்கு ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. லியூவான் வந்து எவாலுவேஷன் பிளேஸுக்கு இன்னைக்கு போனான். அந்த இடத்தையே அவன் அழிச்சிட்டான். அவன் கூட வந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது அவனுக்கு டாங்லியன் ராயல் ஃபேமிலி மேல ஒரு மரியாதை கூட இல்லையா? ஏன்னா நீ ஒன்னுத்துக்குமே யூஸ் இல்ல. நான் பல பேர் அவனை கொல்றதுக்காக அனுப்பி இருக்கேன். எல்லாரும் சொன்ன விஷயத்த முடிக்காம தோத்துட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை அனுப்பி அடிச்சிடறான். பார்த்தா அந்த ரெட் கலர் பொம்மையில இருந்து ஒரு உருவம் வந்துடுது. அவனை கொல்றது அவ்வளவு ஈஸின்னா ஏன் எங்களை வச்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப காலமா? நல்ல விஷயம் என்னன்னா அவனுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு. அவனுடைய உடம்புக்குள்ளார கருப்பு ரத்த சக்தி வேற இருக்கு. அந்த கருப்பு ரத்த சக்தி அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அவனை தோக்கடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு அது சொன்ன உடனே அவன் சிரிக்கிறான். நான் இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். அவன் ஒன்னும் தனியா அந்த இடத்துக்கு போல. அவன் ஒரு பொண்ணை கூட கூட்டிக்கிட்டு போனான். எனக்கு தெரிஞ்சே அது அவனுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கும். அவன் மத்தவங்க கிட்ட அவ்வளோ க்ளோஸா பழக மாட்டான். அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சூ தான், 4th டாட்டர். அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், நான் அவளை தான் போயிட்டு பார்க்கலான்னு இருந்தேன். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.